ரொம்ப சென்சேஷனா போயிட்டு இருக்கிறது துப்புரவு தொழிலாளர்களோட அந்த ப்ரொடெஸ்ட். அந்த வார்த்தையே தப்பு தெரியுமா? அந்த வார்த்தையே தப்பு. நல்ல வார்த்தை கொடுத்திருக்காங்க நம்ம முதல்வர். ஆனா வார்த்தை மட்டும் கொடுத்தாங்க, வாழ்வாதாரம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சம்பளம் வந்து 23,000. இப்போ கட் பண்ணி 15,000க்கு போங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு போகணும், எப்படி போக முடியும்? இவ்வளவுதான் அவங்களுடைய கோரிக்கை. பொறுமையா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா தான் அந்த ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. என்ன இவங்க தப்பு பண்ணாங்க? நம்ம முதல்வர் கொடுத்த வாக்குறுதி நம்பினது மிகப்பெரிய தப்பு. வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க, வரப்போற டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு பில் போட்டாங்க. அந்த பில் வந்து வேற மற்ற ஹை ப்ரையாரிட்டி கேசஸ் இருக்கு, மர்டர்ஸ் போயிட்டு இருக்கு, ரேப்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் சென்டென்சிங் வரும். இதுக்கு ஒரு வாரத்திலே வந்திருக்கு. பில்ல போட்டவங்க யாருன்னு கேளுங்க. சென்னை சேர்ந்தவங்களே கிடையாது. ஒரு மளிகை கடை ஓனர் தென்மொழின்னு சொல்லி ஒரு லேடி, அவங்க இருக்கிறது எங்க? காஞ்சிபுரத்துல, ரெசிடென்ட் ஆஃப் காஞ்சிபுரம்ங்க. இங்கே டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறத பத்தி என்ன கவலை? உண்மையில நேத்து நடந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் பியூர் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி கொடுங்க, இல்லைன்னா கருணை கொலை செஞ்சிருங்க அப்படின்னு. கூலின்ற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, தொழிலாளர்களுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உங்க படத்தை வந்து மக்கள் பார்க்கணும் நீங்க விரும்புறீங்களா? அதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை 2 வாரமா போயிட்டு இருக்கு, அந்த மக்களை பார்க்கணும் நீங்க ஏன் விரும்பல? இது ஜனநாயகமா இல்ல கூண்டாராஜ்யமா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக நம்ம கூட ஆக்ட்ரஸ் சனம் செட்டி மேம் இருக்காங்க. ஸோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் மேம். அண்ட் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஸோ ரொம்ப சென்சேஷனா போயிட்டு இருக்கிறது துப்புரவு தொழிலாளர்களோட அந்த ப்ரொடெஸ்ட். அந்த வார்த்தையே தப்பு தெரியுமா? அந்த வார்த்தையே தப்பு. நல்ல வார்த்தை கொடுத்திருக்காங்க நம்ம முதல்வர். ஆனா வார்த்தை மட்டும் கொடுத்தாங்க, வாக்குறுதியே வாழ்வாதாரம் கொடுக்கல. வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பண்ணல. சொல்லுங்க, சாரி ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. அதுதான். ஸோ அமைதியா வந்துட்டு இப்போ இவ்வளவு நாள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து நேத்து நைட் வந்து ஒரு 12 o'clock அரௌண்ட் எல்லாருமே அடிச்சு இழுத்து ஸோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? பார்க்க முடியல அந்த காட்சிகள். உண்மையில நைட்டெல்லாம் தூக்கமே வரல. நைட்டெல்லாம் அன்னைக்கு ஒரு தம்பி அங்க இருக்காங்க, லைவ் ஃபுட்டேஜஸ் வந்து அமிச்சுட்டே இருந்தாங்க. பாருங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. லைவா இப்போ நியூஸ் சேனல்ல வந்தது 10%. நான் பார்த்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் லைவா பார்க்கும்போது உண்மையில எனக்கு வந்து ஐ எம் ஸ்பீச்லெஸ்ங்க. நான் வந்து விட்டா பேசிட்டே போவேன். எனக்கே வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன இவங்க தீவிரவாதிங்களா? இப்படி வந்து அவங்க பண்ண தப்புதான் என்ன? நியாயமான கோரிக்கைகள் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதுதானே கேக்குறாங்க. பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க? நம்ம முதல்வர் பிஃபோர் எலெக்ஷன் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்க பணி நிரந்தரம் நான் பண்ணி தரேன், என்ன நம்புங்க, நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தானே இவங்க கேக்குறாங்க. 5 வருஷம் ஆச்சு, முடிய போது, அடுத்த எலெக்ஷன் வரப்போது, இன்னும் அதை பற்றி ஒரு சவுண்ட் இல்ல. 2 வாரம் கிட்டத்தட்ட 14 days அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்பவும் இன்னைக்கு ஏதோ புது அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது சும்மா தாஜா பண்ற வேலையா நான் பாக்குறேன். அதுலயும் பணி நிரந்தரமாக்குற விஷயத்த பேசவே இல்லை. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சம்பளம் வந்து 23,000. இப்போ கட் பண்ணி 15,000க்கு போங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு போகணும், எப்படி போக முடியும்? இவ்வளவுதான் அவங்களுடைய கோரிக்கை. பொறுமையா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா தான் அந்த ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. நானே போயிருக்கேன், லைவ் லொகேஷன், நீங்களும் போய் பாத்தீங்க. ஒரு சவுண்ட் இல்ல. பிரஸ்காரங்க இருக்காங்க, அது ஒரு 2 யூடியூப் சேனல்ஸ் தான் இருந்தாங்க. என்ன இவங்க தப்பு பண்ணாங்க? நான் சொல்றேன், நம்ம முதல்வர் கொடுத்த வாக்குறுதி நம்பினது மிகப்பெரிய தப்பு. இந்த அரசாங்கம் எங்களை கை விட்டுறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உட்கார்ந்தாங்கல்ல, அதுதான் தப்பு. சோ இப்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க யாருமே வந்துட்டு எனக்கு வீடு வேணும், கார் வேணும், அந்த மாதிரி எதுக்கும் எந்த ஒரு தேவைக்காகவும் ப்ரொடெஸ்ட் பண்ணலையே. சோ அரசாங்கம் கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்க தானே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சோ அது வந்து எந்த விதத்துல தப்பாகும்? அக்கார்டிங் டு த அரசாங்கம், கவர்மெண்ட் சொன்னது என்னன்னா, பில் போட்டிருக்காங்க. உயர் நீதிமன்றத்துல ஒருத்தர் வந்து பில் போட்டிருக்காங்க. பில் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இது வந்து பப்ளிக்ல யாராவது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்கிற எந்த விஷயத்தா இருந்தாலும் டைரக்ட்லி கோர்ட்ல வந்து அந்த பெட்டிஷன் கொடுக்கலாம். அப்படி ஒரு பெட்டிஷன் இருக்கு. எதனாலனா, நீங்க வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க, வரப்போற டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு பில் போட்டாங்க.
அந்த பில் வந்து வேற மற்ற ஹை ப்ரையாரிட்டி கேசஸ் இருக்கு, மர்டர்ஸ் போயிட்டு இருக்கு, ரேப்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் சென்டென்சிங் வரும். இதுக்கு ஒரு வாரத்திலே வந்திருக்கு. அதுவே எனக்கு வந்து எப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பில் போட்டிருக்காங்க. இந்த பில்ல போட்டவங்க யாருன்னு கேளுங்க. சென்னை சேர்ந்தவங்களே கிடையாது. ஒரு மளிகை கடை ஓனர் தென்மொழின்னு சொல்லி ஒரு லேடி. ஓகே. அவங்க இருக்கிறது எங்க? காஞ்சிபுரத்துல. ரெசிடென்ட் ஆஃப் காஞ்சிபுரம்ங்க. இங்கே டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறத பத்தி என்ன கவலை? காஞ்சிபுரத்துல இருக்கவங்க வந்துட்டு இங்க நீங்க இது பப்ளிக் ரெக்கார்ட் தான். நீங்க போய் செக் பண்ணலாம். இதுவே ரொம்ப சம்பந்தமே இல்லாத விஷயமா இருக்குல்ல. சோ இதுல ஒரு உள்குத்து இருக்கிறதா வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியுது எனக்கு. ஓகே. ஓகே. சோ இது வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. சோ இது நீங்க ஃபாலோ பண்ணாததான் நீங்க பண்ற தப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை வச்சு விளையாடுறாங்க. ஓகே. உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு பெட்டிஷனோ இல்ல வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நாமளும் கேட்டுதானே ஆகணும். சோ அது ஆனா நானுமே ஆக்சுவலா வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். அங்க வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே. யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த சிட்டி அந்த சரௌண்டிங்ல இருக்கிற பப்ளிக் எல்லாருமே அவங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு 2 வாரமா ஆதரவா தான் இருந்தாங்க. நிறைய பேரு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நிறைய பேர் கட்சிக்காரங்க நிறைய பேர் கொடுத்தாங்க. ஈவன் நார்மல் பப்ளிக்கு கூட வாட்டர் பாட்டில்ஸ் சரி, இந்த பிஸ்கெட்ஸும் சரி நிறைய கொடுத்தாங்க. யாருமே இவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு ஃபீலே பண்ணல. ஓகே. சோ இப்படி இருக்கும்போது எங்கேயோ காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏதோ மளிகை கடை ஓனர் வந்து இது கேஸ் கொடுத்தாங்க. அது வந்து உடனடியா வித்தவுட் ஃபர்தர் டீலே வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரையாரிட்டி எங்கே இருக்கு? மக்கள் அங்கே உட்கார்ந்து போராடுறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தீர்ப்பு கொடுங்க, அதுக்கு தீர்வு கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த லொகேஷன் கிளியர் பண்ணுங்கன்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. சோ அதுலயே அரசாங்கத்தோட நோக்கம் என்னவா இருக்குன்றது தெரியும். இங்க ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, நீதிமன்றம் வந்து கொடுத்த உத்தரவுல ஒரு வார்த்தை இருக்கு, உடனடியா இவங்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பாதிச்சிருக்கு. நீங்க குப்பையை தான் அப்புறப்படுத்துவீங்க. சோ இவங்க வந்து குப்பை மாதிரி நீங்க வந்து கம்பேர் பண்றீங்களா? ஓகே. புரியுதுங்களா? ஒரு மனிதர்களாகவே நீங்க வந்து ட்ரீட் பண்ணல. நீதிமன்றமா இருந்தாலும் மனிதநீயம் தானே ஃபர்ஸ்டா இருக்கணும். ஆமா. அதுவே இல்லாத ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மனிதநீயமே இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்காக அப்படின்றது இதுக்கு மேல எப்படி நம்மளால நம்ப முடியும்? அண்ட் இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா பல பெண்களாகட்டும் சின்ன பசங்கள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 போலீஸ்காரங்க மப்டியில வளர்மதின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட அடிச்சு இருக்காங்க. சோ அந்த ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. சோ இந்த அதிகாரத்தை யார் மேம் அவங்களுக்கு கொடுத்தது? யாருமே கொடுக்கல. அதுதான் சொல்றேன். நம்ம உண்மையில நேத்து நடந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் பியூர் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஆமா. எப்படி அவங்க வந்து அடிக்கிறாங்க, பூட்டு கால்ல வந்து மிதிக்கிறாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் வந்து சேலை இழுத்திருக்காங்க. சில பேருக்கு அந்த ஜாக்கெட்டு கூட கிழிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு லேடி, இதுக்கு நான் கேள்விப்பட்டது, இது நான் கண்ணால பாக்கல. ஆனா அங்க இருக்கிறவங்க சொன்னது, அவங்களே வந்து பிளவுஸ் ரிமூவ் பண்ணி இதுதானே வேணும் அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்ல முடியல. எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது நடந்த விஷயம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஒரு லேடி அப்படியே ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் வயசானவங்களுடைய இது வந்து ஹெல்த் வந்து அப்படியே வந்து இது ஆஃப் ஆயிடுச்சு. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்களா, எங்கே கூட்டிட்டு போனாங்க, இப்போ எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க ஒண்ணுமே தெரியல. நிறைய பேருக்கு போன் ஸ்விட்ச் ஆஃப். ஒரு லேடி வந்து என் அண்ணனை காணோம், காலையில இருந்து நான் தேடிட்டு இருக்கேன், போன் கான்டாக்ட் பண்ண முடியல, எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம தீ குளிப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு நான் போனப்பவே இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி கொடுங்க, இல்லைன்னா கருணை கொலை செஞ்சிருங்க அப்படின்னு. சோ லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன்ல இவங்க இருக்கும் போது இவங்க கூட்டிட்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த பர்டிகுலர் பர்சன் பத்தி எனக்கு தெரியாது, வளர்மதியோட இஷ்யூ நான் பார்க்கல. பட் நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா இட்ஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நோபடி ஹாஸ் ரைட்ஸ். சோ நான் சொல்றதே, இப்போ அந்த தென்மொழின்னு யாரோ ஒரு அன்னோன் லேடி வந்து பில் போட்டிருக்காங்க. எதுவுமே விஷயமே இல்லாம சம்பந்தமே இல்லாம போட்டிருக்காங்க. இப்போ உண்மையிலே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து காவல்துறை அதிகாரிகள் மேல இது பில் போடணும். பில் இல்ல, ப்ராப்பர் கேஸே போடணும். எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு, எல்லா ஃபுட்டேஜஸும் இருக்கு. லைவ்ல நடந்த எத்தனை பேர் 5000 பேர் கிட்ட பாத்துருக்காங்க. சோ இது நடக்கணும். சோ இப்ப நீங்க சொன்னீங்களா மேம், மனித உரிமை ஆணையம் வந்து மத்த எவ்வளவு விஷயத்துக்கு முன்னாடி வந்து நின்று வந்து குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சப்ப இருந்து அவங்க சைட்ல இருந்து ஏதாவது பெரிய
ஒரு இஷ்யூஸோ இல்ல பெரிய ஒரு தகவல் வெளிவந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. ஏன் இந்த ஒரு பிரச்சனையை பத்தி பெருசா எதுவுமே வந்து பேசல? இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்னு ஏன் எதுவுமே சொல்லல? இல்ல எனக்கும் அது வந்து நோட்டிசபிளாவே தெரியல. எனக்கு வந்து நான் அங்க போனப்போ நான் கேட்ட ஒரே கேள்வி, உங்க யூனியன் எங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுவும் அந்த யூனியனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றது அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகே. சோ ஒரு பக்கம் யூனியன் வந்து இவங்களுடைய தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேட்டிவா கவர்மெண்ட் கிட்ட பேசுற நிலைமையில இருக்கணும். ஆனா அப்படி யாரையும் நான் சந்திக்கல. ஹியூமன் ரைட்ஸ் விங்ல இருந்தும் நான் யாரையும் சந்திக்கல. சோ அவங்க இருக்காங்களான்னு தெரியல. பட் அவங்களுடைய பிரசன்ஸும் சரி, அவங்களுடைய கருத்துக்களும் எங்கேயும் வெளியில பாக்குற மாதிரி இல்ல. அண்ட் இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு முதல்வரும் சரி இல்ல துணை முதல்வரும் சரி ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனா இங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்ட பாமர மக்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடக்குதுங்கும் போது இதை பத்தி ஒரு விஷயமும் அவங்க பேசவும் இல்லை. அண்ட் அதே மாதிரி அவங்களை கைது செஞ்சது தப்புன்னு சொல்லியிருக்காங்களே தவிர கைது செஞ்சது தப்பு வந்து விடுதலை செஞ்சிடணும் அப்படின்னு வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க போராடுறது நியாயம் அப்படிங்கும் போது கைது பண்ணிருக்கவே தேவையில்லையே. கூலின்ற ஒரு படம் 1000 கோடி போட்டு படம் எடுத்திருக்காங்க. தயாரிப்பாளர் யாரு? கலாநிதி மாறன் சார். கலாநிதி மாறன் சார் மூலமா சன் பிக்சர்ஸ் மூலமா திமுக ஆட்சிக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். கூலின்ற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, தொழிலாளர்களுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உங்க படத்தை வந்து மக்கள் பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களே, அதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை 2 வாரமா போயிட்டு இருக்கு, அந்த மக்களை பார்க்கணும் நீங்க ஏன் விரும்பல? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. இதுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்வி. நீங்க போங்க, உங்க தயாரிப்பு, நீங்க வந்து படத்தை பாருங்க, அதெல்லாம் ஓகே. மக்களை ஏன் சந்திக்கல? இது எல்லாமே நடந்தது. அரெஸ்ட் வாரண்ட் வருது, அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. இது எப்படின்னா, நீங்களே பாம்பு வைப்பீங்களா? நீங்களே போய் எடுப்பீங்களா? பாக்குற நாங்க முட்டாளுங்களா? முட்டாளுங்க தான் ஆக்கிட்டாங்க. அடுத்த வருஷமும் முட்டாளுங்க தான் ஆக போறோம்ன்றது கிட்டத்தட்ட இல்ல, அது எப்படி சொல்றது, அப்படிதான் இருக்கு அப்படின்னு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வருது. அது விடுங்க சைடுல, நெக்ஸ்ட் இயர் நம்ம பேசுவோம். இல்ல என்ன சொல்ல வரேன்னா, அதே வழியில போறாங்க. கூலி ஆடியோ லான்ச், நம்ம முதல்வர் விடுங்க, துணை முதல்வர் உதயநிதி சார் இருக்காங்க, அதே வழியில போயிருக்காங்களா ஆடியோ லான்ச்சுக்கு? எட்டி பார்த்துட்டு என்னப்பா உங்க பிரச்சனை, தீர்வு வேண்டாம், தீர்ப்பு வரப்போ வரட்டும், என்ன உங்க பிரச்சனைன்னு கேட்கலாமே, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அவங்க தானே முதல்வர், அவங்க கையில தானே அரசாங்கம் இருக்கு, அவங்க கையில தானே பவர் இருக்கு, மக்களுக்காக தானே நான் இருக்கேன், நீங்க எனக்கு போட்ட ஓட்டுனால தானே நான் இங்க இருக்கேன்ற கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சின்ற விஷயமே இல்லாம அதே வழியில போறாங்களா, அதே வழியில வராங்களா. ஒரு பெரிய நடிகை, ஒரு வெரி சீனியர் ஆக்ட்ரஸ், நான் ஸ்டாலின் ஐயாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப விரும்பி கேட்டப்போ ஸ்டாலின் சார் வந்து போயிருக்காங்க இந்த போராட்டம் நடக்கும்போது. சோ அந்த ஆக்ட்ரஸ் வந்து பார்க்கணும்னு கேட்டதுனால ஸ்டாலினே போயிருக்காரா? தப்பு இல்ல, வழியில இவங்களும் பார்த்திருக்கலாம் இல்ல, இவங்களும் அதே தானே கேக்குறாங்க, பார்க்கணும், பேசணும், என்ன பிரச்சனைன்னு வந்து விசாரிச்சா போதும். நான் இப்போ சொல்றேன், ஜென்யூனா சொல்றேன், சிஎம் சார் சொல்யூஷனும் கொடுக்க வேண்டாம், நான் கொடுத்த வாக்குறுதி நான் பண்ணி தரேன்னு கூட சொல்ல வேண்டாம், நான் வந்திருக்கேன், என்ன பிரச்சனை நான் பண்ணி தரேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தா 100% எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது சொன்னாங்களா? இல்ல, இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. எக்ஸ் பக்கம் தான் அந்த அறிக்கை வந்திருக்கு. அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க, மழை வெயில் புயலன்னு பார்க்காம நீங்க இவ்வளோ எங்களுக்காக செஞ்சிருக்கீங்க, உங்க நன்றியை நம்ம மறக்கவே மாட்டோம், இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக இருக்கிற அரசாங்கம். ஆனா மக்களுக்கு எதுவும் இப்போ லிஸ்ட் சொல்றேன் கேளுங்க. இலவசம் இது காலை உணவு ஆல்ரெடி இருக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி இருக்கு, சுய தொழில் உதவி அது சென்ட்ரல்லயே ஆல்ரெடி இருக்கு, பிஎம் இது ஸ்கீமே இருக்கு. புதுசா 2 விஷயங்கள் தான் எனக்கு இருக்கிற நாலேஜ் படி, புதுசா 2 பாயிண்ட் தான். ஒண்ணு 30,000 புது வீடுகள் நம்ம வந்து கட்டி கொடுக்க போறோம் 3 இயர்ஸ் கழிச்சு. அது 3 வருஷம் கழிச்சு சொந்த வீடு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு பண்ணி தரோம். இந்த ஃபியூச்சர் டென்ஸ் இதேதான் பண்ணி தரோம்னு சொன்னது இன்னும் பண்ணல. சோ இது வந்து எவ்வளவு தூரம் உண்மைன்றது தெரியல. அண்ட் இன்னொன்னு வந்து பணி செய்யும் போது யாருக்காவது டெத் ஆயிடுச்சு அப்படின்னா 10 லட்சம் அவங்க குடும்பத்துக்கு கொடுப்போம்ன்றது இது நியூ. இதுவும் வந்து வாக்குறுதி.
கொடுத்திருக்காங்க. வாக்குறுதி இப்போ இப்ப வாக்குறுதினா எக்ஸ் பக்கம் லிஸ்ட். ஓ ஓகே. இது வீடியோல சொன்னவர் வேற ஒரு அமைச்சர். எனக்கு இன்னொன்னு என்ன நோட் பண்ணேன்னா, இந்த வீடியோல இந்த அறிக்கைகள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒரு அமைச்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வேலை செய்யும் போது நிறைய வந்து இந்த ஹெசார்டஸ் திங்ஸ் வந்து அவங்க கிளியர் பண்ணுவாங்க. இந்த மெடிக்கல் வேஸ்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நோய்கள் வர்ற வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் சிகிச்சைக்கு 5 லட்சம் கிட்ட நம்ம வந்து இது வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இங்கே நான் அவங்க கூட உட்கார்ந்து பேசுறப்போ அவங்க என்ன சொல்றாங்க, கொரோனா டைம்லயே நமக்கு வந்து கிளவுஸ் கொடுக்கல, மாஸ்க் கொடுக்கல, யூனிஃபார்ம் கூட ஒரு சில பேர் ஒரு 50 பேருக்கு தான் கொடுத்தாங்க. மத்தவங்க எல்லாருமே யூனிஃபார்ம் கூட இல்ல, மழை பெஞ்சப்போ ரெயின் கோட் கூட இல்ல, நைட்ல அந்த டிராபிக் இது இருக்கும்ல அத கூட இல்ல. இப்படி எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் அது வந்து நோய்கள் வரதானே செய்யும். அது ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணும் இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம், நானும் ஸ்பாட்ல இருந்த என்ன சொன்னாங்கன்னா, கிளவுஸ் வந்து கொடுத்துருவாங்க, ஒருத்தருக்கு ஒன்னு கொடுத்துருவாங்க, அததான் நாங்க 1 மாசம் வந்து துவைச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னு தான் கிளவுஸே நம்ம போடுறோம். அதையே வந்து நான் 1 மாசமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இது முக்கியமானது அதுதானே. சோ அது கூட பேசிக் மினிமம் கூட இவங்க பண்ணல அப்படின்னா இவங்க என்ன பெரிய 10 பாயிண்ட் வச்சு அறிக்கை பத்தி பேசுறாங்க. சரி, இப்ப இதை வந்து இன்னொரு பக்கம் விட்டுறலாம். சிஎம் சார் எதுவும் பேசல, இல்ல டெபுட்டி சிஎம் எதுவும் பேசல, இது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ், ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு நான் முன்னாடி வந்து நான் வந்து இந்த தலைமை தாங்குறேன், நான் இதுக்கு வந்து உங்களுக்காக குரல் கொடுக்குறேன், ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட பிரபலங்கள் பேசியிருக்காங்க. அதே ரோட்ல தான் எத்தனையோ செலிபிரிட்டிஸ் போயிடுறாங்க வராங்க. ஆனா அவங்க இப்போ வரைக்கும் இதை பத்தி எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு ட்வீட் போடல, இல்ல ஒரு போஸ்ட் போடல, எதுவுமே பேசவே இல்லை. சோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நீங்க கேட்ட இதே கேள்விதான் ரொம்ப நாளா எனக்கு இருக்கு மைண்ட்ல. இன்னைக்கு கூலி படத்தை நான் போய் பார்த்தேன். ஓகே. மெயின்லி தலைவருக்காக, தலைவரோட ஃபேன். செகண்ட்லி என்னை இன்வைட் பண்ணவங்க ஒரு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச ஒரு டீம். சோ அந்த ஒரு கட்டிசிக்காக நான் போனேன். ஆனா படம் பார்த்து ரசிக்கிற மனசே கிடையாது. ஏன்னா நைட் எல்லாம் இந்த விஷயங்கள் பத்தி கேட்டு. ஆனா நான் போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், அங்கே போய், ஏன்னா தூய்மை பணியாளர்கள் போராடின இடத்துல இருந்து நான் பேசியிருக்கேன், அது யாரு கவனத்திற்கு போகல. இப்போ உங்க இடத்துல நான் வந்து பேசுறேன், இப்போவாவது உங்க கவனத்திற்கு வருமான்ற ஒரு சின்ன ஆசைல நான் போனேன். ஆனா அங்க நிறைய பேர் வெயிட்டிங்ல இருந்தாங்க, அங்க என்னால பேச முடியல. அங்கிருந்து நேரம் இங்கதான் வந்திருக்கு. சோ சொன்ன வேண்டிய விஷயத்த இங்க சொல்றேன். தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹியூஜ் ஃபேன். 50 ஆண்டுகள் வெற்றி மேல வெற்றி பார்த்திருக்காங்க, மக்கள் கொடுத்த அன்பு ஆதரவுனால. இதே மக்கள் 2 வாரமா போராடுறாங்க. பிரச்சனை என்னன்றது நேஷனல் லெவல்ல நியூஸ் வந்திருக்கு. 2 நிமிஷம் போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம். சரி, நீங்க கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா பேச முடியல, ஏன்னா அவர் தான் உங்க தயாரிப்பாளர், அதெல்லாம் புரியுது. தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா பேசிருக்கலாம்ல, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ஒண்ணு, இப்பவும் வந்து அவங்க கேட்கலாம், தப்பில்லை, கேளுங்க, நான் வந்து தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் லோகேஷ் சார், அந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, டிஎம்கே கட்சியும் சரி, அந்த தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸும் சரி, பர்சனலாவே தெரியும். நீங்க பப்ளிக்ல சொல்லனாலும் பிரைவேட்டா நீங்க கேட்கலாம், இப்போவும் கேட்கலாம், கேளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இவ்வளவு நடந்தும் உங்க சினிமாக்கள் பார்த்து உங்களை வந்து பாராட்டின மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்க போராட்டத்துக்கும் நீங்க குரல் கொடுக்கல அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அன்புக்கு நீங்க தகுதியே இல்லாதவங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்த வரைக்கும் they don't deserve after this. அப்படி இவ்வளவு பிரச்சனை இருந்தும் பேசாத ஒரு சூழல் என்ன, அப்படி என்ன தயக்கம், எனக்கு உண்மையில புரியலைங்க. இந்த தயக்கத்துல உடைச்சு நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? சோ இதுக்கு நீங்க வந்துட்டு இத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க மேல இருக்க விமர்சனம் என்னன்னா, இவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் பேசுறாங்க, ஏதோ ஒரு காசுக்காக பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிறைய எனக்கு வருது. இப்போ நீங்க வந்து இன்னைக்கு கேட்டீங்க, திடீர்னு எப்படி நீங்க பேசுறீங்க, எதுக்காக பேசுறீங்க, ஏதாவது ஏஜெண்டா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு, ரொம்ப வருஷமா நான் வந்து பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா அப்போ நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது.
பிக் பாஸுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு நேம் வேல்யூ இருக்கு. ம். அண்ட் பிக் பாஸுக்கு அப்புறம் நான் பேசினது கூட சிலது வந்து சீரியஸா எடுத்துக்காம போயிருக்கு. ஆனா இப்போ வர விஷயங்கள், இப்போ நடக்கிற குற்றங்கள், இப்போ நடக்கிற பிரச்சனைகள் அவ்வளோ பெருசா இருக்கிறதுனால நான் பேசுறது வந்து ஹைலைட் ஆகுது. அவ்வளவுதான். Okay. பப்ளிசிட்டிக்காக நான் பேசுறேன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ம். ஆனா நான் பேசுறதுனால அந்த விஷயத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு நான் பாக்குறேன். ம். அப்படியே நடக்குது. நான் பெருமைக்காக சொல்லலைங்க. இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் ப்ரொடெஸ்டுக்கே நான் வந்து போனேன். நான் வந்து 11th டே போனேன். ம். 11th டே போனேன். நான் பேசினேன். ரொம்ப அமைதியா இருந்தது. பிரஸ்காரங்களும் 2 யூடியூப் சேனல் தான் வந்திருந்தாங்க. அவ்வளவுதான். நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி இதோ வரோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதே வந்து ஒரு 10 வாட்டி 10 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ம். சோ என்னால அது மொமெண்டம் பில்ட் ஆச்சுன்னு நான் கிரெடிட் எடுத்துக்கல. எனக்கு அந்த கிரெடிட்டும் தேவையில்லை. ஆனா நம்ம பேசிட்டு வந்து அடுத்த நாள் அது வந்து உண்மையில நான் பிரஸ் நண்பர்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து பெருசா ரீச் ஆச்சு. நான் வந்து அந்த ஃப்ளோல அந்த ஆர்வத்துல நிறைய விஷயங்கள் நான் வந்து உள்ள இருந்து நான் பேசிருப்பேன். ரொம்ப கோவத்துல நான் பேசிருக்கேன். அது நான் வந்து பேக் எடுத்துக்கவே மாட்டேன். நான் பேசுனது உண்மையிலே என்னோட ஃபீலிங் தான் நான் வந்து கொட்டிருக்கேன். அது வந்து நிறைய அவங்க ரீச் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த நாளே அம்பிகா மேடம் போயிருக்காங்க, தாடி பாலாஜி அவர்கள் போயிருக்காங்க, 2-3 புது கட்சிகள் வந்திருக்கு, நிறைய வந்து பேசியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. என்னால இது நடந்தது நான் சொல்லவே மாட்டேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. என்னால அட்லீஸ்ட் ஒரு 1% அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கா அப்படின்ற திருப்தி எனக்கு இருக்கு. சோ இது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அப்படியும் நீங்க வந்து அது பேசுறதுனால எனக்கு வந்து சனம் வந்து லைம் லைட் வாங்குறாங்க அப்படின்னு விமர்சனம் நிறைய இருக்கு. அண்ட் விமர்சனத்தை தாண்டி உங்களுக்கு மேபி ஒரு ப்ரெஷர் ஏதாவது இருக்கும் இல்லையா? ப்ரெஷர் இல்ல, அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். அது என்னன்னா இந்த பாசிட்டிவிட்டியும் எனக்கு வந்து இந்த பப்ளிசிட்டியும் எனக்கு வந்து பாசிட்டிவ் பப்ளிசிட்டி கிடையாது. 70% நெகட்டிவ் தான். ஏன் இவ்வளவு மேக்கப் போட்டு போறீங்க? ஏன் இவ்வளவு கத்தி பேசுறீங்க? அங்க என்ன நடந்ததுன்னு இவ்வளவு கோவ கவலை உங்களுக்கு அப்படின்னு எல்லாம் வருது. நான் கேக்குறேன், எனக்கு கோவ கவலை இருக்கு, உங்களுக்கு ஏன் இல்லைன்றதான் அங்க கேள்வி. பட் நெகட்டிவ் பப்ளிசிட்டி எல்லாம் பழகிடுச்சு. அதுலயும் ஒரு 30% பாசிட்டிவாவும் எனக்கு வருது. ஏன்னா நான் சொல்றதுல ஏதோ நியாயமா பேசுறாங்கப்பா, நம்ம என்கரேஜ் பண்ணலான்னு நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க. உண்மையில அவங்களுக்கு நன்றி தான் நான் சொல்லணும். பட் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் வந்து என்ன ட்ரால் பண்றதுக்குன்னே வர்றாங்கல்ல, வந்தப்ப அந்த விஷயத்த பாக்குறாங்கல்ல, அதை பத்தி பேசுறாங்கல்ல, அது போதுங்க எனக்கு. அதுதான் என்னோட நோக்கமே. நம்மளால ஒரு விஷயம் நல்லதா நடந்தா ஓகே, நடந்துட்டு இருக்கு, சோ குட். ஓகே. அண்ட் அதுதான் இப்ப இந்த சோஷியல் காஸ்ட்லாம் நீங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து அது ஃபேம் ஆகல, இப்ப ஃபேம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அண்ட் ரீசன்ட் டேஸ்ல நானுமே உங்களை ஃபாலோ பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசுறீங்க. ஏதாவது ப்ரெஷர் வந்து ஏன் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு இன்டைரக்டா தான் வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்கு. இப்போ நான் முந்தானேத்து பேசினதே வந்து நான் வந்து உள்துறை அமைச்சர் நெஹ்ரு அவர்கள் வந்து உயிரோட தான் இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். நான் உண்மையில அது உணர்ந்துதான் கேட்டேன். நத்திங் பர்சனல். நான் என்னைக்குமே யாரை பற்றியும் பர்சனலா நான் போவே மாட்டேன். பட் எனக்கு இவ்வளவு நடந்தும் அவங்க வந்து அதே பில்டிங் போறாங்க வர்றாங்க, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் அது, மாநகராட்சி அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான். அப்படி இருந்தும் நீங்க வந்து எட்டி பார்க்கல அப்படின்னா இந்த கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வி தானே. ஆனா அவங்க கட்சி சைட்ல இருந்து இன்டைரக்டா எனக்கு வந்து அது எப்படி நீங்க வந்து நேரு அவர்கள் உயிரோட இருக்கீங்களான்னு கேட்பீங்க, அது எப்படி நீங்க கேட்பீங்க அப்படின்னு இன்டைரக்டா கொஞ்சம் ப்ரெஷர் வருது. ஓகே. சோ அதான் நான் கேட்கிறேன், நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஆனா 2 வாரமா அங்க உட்கார்ந்து இருக்கிற மக்களோட நிலைமை எப்படி இருக்கு, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? கிடையாது. அதே மாதிரி மேயர் பிரியா அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் எடுத்துட்டு வராங்க. என்ன சொல்றாங்க, 31ஆம் தேதிக்குள்ள நீங்க எல்லாரும் வேலைக்கு போயிடணும்பா, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊதியத்தை தருவோம், இது தருவோம், அது தருவோம். எல்லாம் பிரசன்ட் டென்ஸ் கிடையாது, எல்லா ஃபியூச்சர் டென்ஸ் தான் இருக்கு. எல்லாம் பெருசா பேசிட்டு சேகர் பாபு பேர் மட்டும் ஒரு 4-5 வாட்டி அந்த ஸ்பீச்ல வந்துருது. அது ஆக்சுவலி சேகர் பாபு சார் அவர்களுக்கு இது வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட். அவர் வந்து கோயில் மினிஸ்டர், ஹிந்துயிசம் டெவலப்மெண்ட் மினிஸ்டருக்கு மாநகராட்சி பிரச்சனைகளுக்கு சம்பந்தமே இல்லை. சரி, அப்படியே நீங்க வந்து ஒரு உற்சாகத்துல வர்றீங்க பேசுறீங்க, ஓகே. உங்களால ஏதாவது அந்த பிரச்சனைக்கு யூஸ் ஆச்சா? இல்ல. ஓகே. பிரியா மேடம் என்ன சொல்றாங்க, பாவம் நம்ம சேகர் பாபு அவர்கள் 3 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க, ஆனா தூய்மை பணியாளர்கள் சைட்ல இருந்து யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. 3 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்கார்ந்தது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, அது வந்து உட்கார்ந்து ஃபீல் பண்றாங்க. இந்த மேடம் இந்த ஸ்பீச்ல ஒரு 2 வாட்டி சொல்றாங்க, அவங்க 13-14 நாள் அங்கே உட்கார்ந்து
இரவு பகல் பார்க்காம, சாப்பாடு இல்லாம, பாத்ரூம் போறதுக்கும் வசதி இல்லாம அங்கே ஃபுட்பாத்ல கிடக்குறாங்க. இத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. இதுதாங்க திஸ் ஹிப்போக்ரசி இஸ் ரியலி ஹர்ட்டிங். அப்ப கஷ்டங்கிறது அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு இருந்தா தான் கஷ்டம். அதான் உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்ற மேட்டர் தான் இது. அண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட்ல பல கட்சி தலைவர்கள் வந்து நாங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த கட்சி தலைவருமே அரெஸ்ட் ஆன மாதிரி யாருமே தெரியல. அரெஸ்ட் ஆனதுன்னு பார்த்தா அப்பாவி மக்கள் மட்டும்தான். சோ இது வந்து என்ன கண்ணோட்டத்துல பார்க்க முடியுது மேம்? லைக் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப இவங்க பண்றது தப்புனா அவங்க பண்றதும் தப்புன்னு அவங்களே அரெஸ்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? இல்ல அதான் சொல்றேன் இல்ல, இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண விதம் வந்து மிகவும் தவறானது. இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அங்கே விஷயமே கிடையாது. பொறுமையா அமைதியா போராடினா அப்பாவி மக்களுங்க. அதான் சொன்னேன்ல, இப்போ கூலி படத்தை நீங்க தயாரிக்க தெரியும், பார்க்க தெரியும், ப்ரமோஷன் பண்ண தெரியும், 1000 கோடி அதுக்கு போட தெரியும். அதே கூலி வேஜஸ்க்காக தானே இவங்களும் கேக்குறாங்க. அவ்வளவுதானே கேக்குறாங்க, வாழ்வாதாரத்துக்கு கேக்குறாங்க, நீங்க பண்ணி தரேன்றதுக்காக தானே கேக்குறாங்க. அது ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? இவங்கள நைட்டு அதான் எனக்கு என்ன, இப்போ சுதந்திர தினம் வரப்போகுது. இதே நள்ளிரவு 12 மணிக்கு 1947 தேசிய கொடி பிடிச்ச இந்தியர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. நேத்து நள்ளிரவு அதே 12 மணிக்கு தேசிய கொடி பிடிச்ச தமிழர்களுக்கு என்ன கிடைச்சது? உரிமைகள் பறிக்கப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம்! கேவலமா இல்லையா? இப்படியா நீங்க சுதந்திர தினம் கொண்டாடுவீங்க? இது வந்து இந்தியா நாட்டுக்கே அவமரியாதை செஞ்ச மாதிரி, இந்தியர்களுக்கு ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இது அவமரியாதை செஞ்ச மாதிரி, தமிழர்களை வந்து மதிக்கவே இல்லாத மாதிரி தான் இது இருக்கு. சோ இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேல இந்த ஆட்சி என்ன பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம நம்ப முடியும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, சிஎம் சார் வந்துட்டு இந்த கியூபாவோட விடுதலைக்காக போராடினாரு. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ட்வீட் குரல் கொடுத்தாரு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தன்னாட்டு மக்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு கியூபாவோட விடுதலைக்கு போராடுறது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கு மேம்? அநியாயமா தான் இருக்கு. எங்க நியாயம் இருக்கு? இல்ல அதான் நான் சொல்றேன்ல, அது கண்ணுக்கே தெரியல. அப்படியே வந்து ஒரு அலட்சியம். நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, நீங்க என் மக்கள், உங்களுக்காக நான் இருக்கேன், உங்களை கை விட்டுற மாட்டேன், அவ்வளவுதாங்க. 2 நிமிஷம் வந்து பார்த்திருந்தா இந்த பிரச்சனையே இவ்வளவு தூரம் போயிருக்காதுங்க. அது ஏன் பண்ணாம இருக்காங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. அதான் அந்த இப்படி பண்ணாலும் என்ன யாரு கேட்க முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ், அடுத்த வருஷமும் நாங்க தானே வருவோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ், அதுல நான் மக்களை தான் வந்து ஃபால்ட் சொல்றேங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது ஓப்பனா நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஓட்டிங் டைம்ல இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு ப்ரொசீஜர் இருக்குதானே, அது எப்போ மக்கள் ஸ்டாப் பண்ணுவாங்களோ, எனக்கு காசு வேண்டாம், நியாயமா ஒரு ஆட்சி தான் வேணும் அப்படின்னு என்னைக்கு அவங்க வந்து அந்த மொமெண்ட்ல காசு வேண்டான்னு நிற்பாங்களோ, அன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி, நியாயமான ஆட்சி ஃபார்ம் ஆகும். ஆனா நம்ம மக்கள் அது பண்ணுவாங்களான்றது மக்கள் கையில தான் இருக்கு. அண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இப்படியே போயிட்டே இருக்குல்ல மேம், சோ இதுக்கு ஒரு தீர்வா என்ன இருக்கும், இல்ல இதுக்கு ஒரு தீர்வு எப்பதான் கிடைக்கும்? தீர்வு கொடுக்கலையே. ஹைகோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு, அந்த ராம்கி பிரைவேட் ஏஜென்சி மேல கேஸ் இருக்கு. அந்த தீர்ப்பு என்னைக்கு வரும்ன்றது தெரியல. அந்த தீர்ப்பு வந்தாதான், அது வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஃபேவரபிளா இருந்தாதான் இவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு வரும். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு தீர்வு கூட வரல. இந்த இப்போ இன்னைக்கு விட்ட அறிக்கையில கூட பணி நிரந்தரம் ஆக்குறேன்ற மேட்டர் இல்லவே இல்லை. முன்னாடி கொடுத்த 23,000 சம்பளம் வந்து அதே வந்து ரீடைன் பண்ணுவோம், அதுவே கொடுப்போம்ன்றது கிடையவே கிடையாது. சோ அவங்க கேட்ட முக்கியமான 2 கோரிக்கைகள் வந்து விட்டாங்க, அப்படியே கேஷுவலா விட்டாங்க. மத்த எல்லாமே இருக்கு. சோ இதுதான் விஷயமே. ஓகே மேம், ஸோ இந்த விஷயம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த இன்டர்வியூ முடியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ஸோ நிறைய விஷயம் பேசிட்டீங்க, ரொம்ப நன்றி மேம். நன்றி.